வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நடிகர் சரத்குமார் அவரு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் குடுத்திருக்கிறாரு. அதுல விஜய பத்தி கேட்ட கேள்விக்கு 2 முக்கியமான விஷயங்கள சொல்லியிருக்கிறாரு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ தெளிவா எப்படி ராத்திரி 2 மணிக்கு பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பாஜகவுல போய் இணைந்தார் அப்படிங்கிற ஒரே ஒரு விமர்சனம் தான் அவர் மீது. மத்தபடி இன்னைக்கு அவர் பேசின விஷயத்துல ரொம்ப வேலிடான 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் விஜய பத்தி அவர் சொல்லியிருக்கிறார். ஒண்ணு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம மீடியா இந்த நடிகருக்கு ஓவரா ஹைப் குடுக்குறீங்க. நீங்க குடுக்குற ஹைப்புக்கெல்லாம் தாவேக்கா வொர்த் இல்ல. நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு விஜயோடைய வாக்கு வங்கியும் இல்ல. அதனால மீடியா ரொம்ப ஹைப் பண்றத முதல்ல நிப்பாட்டுங்க. மக்கள திசை திருப்பாதீங்க. மக்களுக்கு ஒரு பொய்யான நரேட்டிவ கொண்டு போய் சேர்க்காதீங்க அப்படின்னு மீடியா மீது நேரடியாக விமர்சனம் வச்சிருக்கிறாரு. நம்பர் 2, விஜய் என்ன அரசியல இதுவரைக்கும் பேசியிருக்கிறாரு? திமுகவ திட்டுறத தாண்டி அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? சரி, திமுக அரசுல இவ்ளோ குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு விமர்சனம் வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு, அத சரி செய்யறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? என்ன பாலிசிஸ் வச்சிருக்கீங்க? அப்படிங்கிறத ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த மேடையிலயும் பேசல? பஞ்ச் டயலாக் பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா பிளான்ஸ பத்தியோ, பாலிசிஸ பத்தியோ பேசுறதுக்கு ஒரு ஆளுமை வேணும். அந்த ஆளுமை விஜய் கிட்ட இருக்கா? அப்படிங்கிற 2 முக்கியமான கேள்விகள் வச்சிருக்கிறாரு. ரொம்ப நியாயமான ஒரு விமர்சனமா நான் பார்க்கிறேன். சரத்குமார் அவர்களுக்கு முதல்ல நம்ம பாராட்டு தெரிவிச்சுப்போம். என்ன அப்படின்னா, இன்னைக்கு மீடியா எந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு ஹைப்ப குடுத்து, இது தாவேகா வெர்சஸ் திமுக அப்படிங்கிற ஒரு அரசியல் நரேட்டிவ செட் பண்ண முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து நாம பேசிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுக நாளுக்கு நாள் வலுவிழந்து ஒரு வீக்கன் ஆகிட்டே இருக்கு. அப்ப இதை பயன்படுத்தி இங்க விஜய் தன்னுடைய அரசியலை நிலைநிறுத்த முயற்சி பண்றாரு அப்படிங்கிற விமர்சனங்களும் இருக்கு. மீடியா செய்திகள் மூலமாகவும், சர்வேக்கள் மாகவும் விஜய்க்கு 25% ஓட்டு இருக்கு, 30% ஓட்டு இருக்கு அப்படின்ற ஹைப் எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ரசிகர் கூட்டம் முதல்ல ஒரு வாக்கு வங்கியாக மாறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஈரோட்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, விஜய பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நடிகர் அப்படிங்கிற முறையில அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. முதல் முறையாக அவர் நேரில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதே அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி ஃபேக்டர தாண்டி, எத்தன பேர் விஜய்யுடைய பேச்ச கேட்டு அத உள்வாங்கி அவர் மீது ஒரு நம்பிக்கையும், அபிமானமும் ஏற்பட்டு அவருக்கு ஓட்டு போடுவாங்க. அதுதான் ரசிகர் கூட்டம் எப்படி வோட் பேங்கா மாறும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதற்கான சாத்தியக்கூறுகளை அந்த கட்சி ஏற்படுத்தணும். அந்த கட்சியுடைய தலைவர் ஏற்படுத்தணும். சரத்குமார் சொன்ன மாதிரி வெறும் பாப்புலாரிட்டி மட்டும் பத்தாது. பொலிட்டிக்கல் அக்யூமென்ட் தேவ. பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தேவ. பிளான்ஸ பத்தி பேசணும். பாலிசிஸ பத்தி பேசணும். வெறும் பஞ்ச் டயலாக் பேசினா பத்தாது. ஆனா, விஜய் ஒவ்வொரு மேடையிலயும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்க முக்கியமா கவனிச்சு பார்க்கணும். 2 முக்கியமான விஷயங்கள் பண்றாரு. 1, திமுக மீது வெறுப்பை ஏத்துறது. மக்கள் கிட்ட திமுக மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்த ஒரு வெறுப்பு அரசியல கையில எடுக்கிறது. தூய சக்தி, தீய சக்தி அப்படின்னு சொல்லி, அத ரொம்ப ஆக்ரோஷமா பேசி, மக்கள எமோஷனலா சார்ஜ் பண்ணி, அவங்கள சிந்திக்க விடாம செய்யக்கூடிய ஒரு அரசியல கையில எடுக்கிறாரு. 2வது விஷயம், எந்த ஒரு இடத்திலயுமே திமுக மீது விமர்சனங்கள் வைக்கும் பொழுது, அதற்கு மாற்றாக நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, மாற்றமாக நான் வரும்போது, இத விட பிகரா, பெட்டரா என்ன செய்வேன்? அப்படிங்கிற அந்த அரசியல அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. இது டிப்பிக்கல் சங்கி மாடல் அரசியல். 11 வருஷமா மோடி இதத்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. மோடி அரசாங்கத்துல எந்த தப்பு நடந்தாலும், எந்த தவறு நடந்தாலும், அதற்கான ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியோ, பொறுப்பையோ இதுவரைக்கும் இந்த சங்கிகள் எடுத்துக்கிட்டது இல்ல. மாறாக அவுரங்கசீப்பையோ, இல்ல நேருவையோ குத்தம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட விஜயும் அதத்தான் பண்றாரு. 2வது மிக முக்கியமான ஒரு விஷயம் சமீப காலங்கள்ல நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஆரம்ப காலகட்டங்கள்ல தாவேகாவும், அதிமுகவும் கூட்டணியில இணையப் போகுது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குது அப்படின்னெல்லாம் நெறைய சமூக வலைதளங்கள்ல பேச்சுக்கள் அடிபட்டது. நெறைய ரிப்போர்ட்டர்ஸ், ஜர்னலிஸ்ட் எல்லாம் வெளிப்படையாவே பேசுனாங்க. ஆமா, சீட் ஷேரிங் வரைக்கும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு. ஆனா திடீர்னு பாஜக நடுவுல ஒரு பிரேக்கப் போட்டு செங்கோட்டையன டெல்லிக்கு கூப்ட்டு, அவர் மூலமாக எடப்பாடிய மிரட்டி, அவர டெல்லிக்கு வரவழைச்சு, 1 வருஷம் முன்னாலேயே ஒரு கூட்டணிய அமைக்கிறாங்க. எங்க அதிமுகவும், விஜயும் சேர்ந்துட்டா நம்மள கழட்டி விட்டுருவாங்களோ! அப்படிங்கிற பயத்துல பாஜக எடுத்த இந்த முடிவு அவங்களுக்கே இன்னைக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. 1 வருஷம் முன்னால கூட்டணி அமைச்சா, கிரவுண்ட் லெவல்ல காடர்ஸ் மத்தியிலயும் ஒரு அதிருப்தி இருந்தா அது செட்டில் டவுன் ஆயிடும்.
அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து களத்துல வந்து இறங்குவாங்க, வொர்க் பண்ணுவாங்க. இந்த கூட்டணிய எப்படியாவது 2021 தேர்தல் மாதிரி இத நகர்த்திட்டு போயிடலாம். எம்ஜிஆர் பேரையும், ஜெயலலிதா பேரையும் வச்சு ஓட்டு வாங்கிரலாம். அப்படின்னு நெனச்ச இந்த கூட்டத்துக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஏன்னா இந்த கூட்டணி செல்ஃபே எடுக்கல. கட்சியில இருக்கக்கூடிய காடர்ஸ்க்கே இதுல முதல்ல உடன்பாடு இல்ல. அதிமுகவுல இருக்கிற தொண்டர்கள் அவ்ளோ அதிருப்தியில இருக்கிறாங்க. பாஜகவுல அண்ணாமலையை வெளியேற்றிட்டு நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்ததுனால, பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் எதுக்கு இந்த வேஸ்ட் லக்கேஜ நாம தூக்கிட்டு போனோம்? அண்ணாமலை சொல்ற மாரி தனியா நின்னு தான் பாப்போமே! அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இது செல்ஃப் எடுக்கல அப்படிங்கிறது இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் விஜயும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல மீடியா குடுத்த ஹைப்ல தனக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு. இது அப்படியே ஓட்டா மாறிடும். அடுத்த சிஎம் நீங்க தான் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க நல்லா மூளைச்சலவை செய்ததுனால, ரொம்ப அசால்ட்டா இருந்துட்டாரு. ஆனா கரூர் சம்பவம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அடிய குடுத்திருக்கு. அவருக்கு ஒரு ரியாலிட்டி செக்கா அந்த கரூர் சம்பவம் இருந்திருக்கு. இப்போ 2 தரப்புக்கும் உண்மை புரிஞ்சு போச்சு. அதிமுக, பாஜகவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. விஜய் நம்மளுடைய ஓட்டத்தான் அதிகம் பிரிக்கிறாரு. இப்படி 2 பேரும் தனித்தனியா நின்னோம்னா, திமுகவை இந்த ஜென்மத்துல வீழ்த்த முடியாது. மக்களிடையே அதிருப்தி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. எல்லா ஆட்சியிலயும் வந்து 100% பெர்ஃபெக்ட்டா இருக்காது. நிறைகள் இருக்கும். குறைகள் அதிகமாகவே இருக்கும். அப்படி திமுக ஆட்சியிலும் குறைகள் இருக்கு. ஆனா மக்களிடையே ஒரு வெறுப்பை ஏற்படுத்துற அளவுக்கு, ஒரு அலையை ஏற்படுத்துற அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்ல. அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இருக்கக்கூடிய அதிருப்தி தரக்கூடிய விஷயங்களையும் இவங்களால ஒருங்கிணைச்சு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனா நிக்க முடியல. அப்போ விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாதான் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதிமுகவும், பாஜகவும் இன்னைக்கு நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்க பாருங்க. நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கத்துல என்ன பேசுறாரு? விஜய விமர்சனமும் பண்றாரு. நீங்க தூய சக்தின்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு, இருந்தாலும் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒற்றை நோக்கோட என்டிஏ கூட்டணியில வந்து சேரணும் அப்படிங்கிறாரு. இன்னைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பேசியிருக்கிறாங்கன்னா, குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டாத கதையா, விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வரலன்னா ஒண்ணும் என்டிஏ கூட்டணி தோக்க போறதில்ல. நாங்க ஜெயிக்கத்தான் போறோம். இருந்தாலும் விஜய் வந்தா அது கூடுதல் பலமாக இருக்கும். அதனால விஜய் எங்க கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா அதிமுகவுல பாருங்க இன்னமும் குழப்பம். ஒரு பக்கம் நேத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? கூட்டணிய பத்தி கேட்கும் பொழுது, திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற நோக்கம் கொண்ட யார் வந்தாலும் அவங்கள கூட்டணியில ஏத்துக்க நாங்க தயார் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் கேபி முனுசாமி என்ன பேசுறாரு? நீங்கெல்லாம் தூய சக்தின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு விஜய்? இங்கேருந்து வந்த செங்கோட்டையன் தான் அங்க வச்சிருக்கிறீங்க. அவன் எவ்வளவு பெரிய கலப்படவாதி, ஊழல்வாதின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப நீங்க தூய சக்தி கிடையாது, கலப்பட சக்தி அப்படின்னு விமர்சனம் வைக்கிறார். அப்போ கலப்பட சக்தியாக இருக்கக்கூடிய விஜய எதுக்கு கூட்டணிக்கு கூப்பிடுறீங்க? உண்மையிலேயே இந்த கூட்டத்துக்கு மக்கள் நலன் பிரதானமா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே இல்ல. இந்த பக்கம் பாருங்க, களத்துல இல்லாதவங்கள பத்தி நான் பேச மாட்டேன். களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்கள பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒரேடியாக அதிமுகவையும், பாஜகவையும் சிறுமைப்படுத்தி களத்துல இருந்தே நீக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு விஜய். ஏன் இந்த முயற்சி நடக்குது? ஆரம்பத்துல கொள்கை தலைவர்கள்னு காமராஜர், அம்பேத்கர், பெரியார், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் இவங்க 5 பேரையும் தான் விஜய் சொன்னாரு. ஆனா இப்ப மெல்ல மெல்ல தன்னோட மேடைகள்ல அண்ணாவ பேசுறாரு, எம்ஜிஆர பேசுறாரு, ஈரோட்ல ஜெயலலிதாவையும் பேசிட்டாரு. அப்போ அவருடைய முயற்சி என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்னுடைய ரசிகர் கூட்டத்த வச்சு மட்டும் என்னால வாக்குகள் பெற்று ஜெயிக்க முடியாது. எல்லாரும் சொல்ற மாரி 8ல இருந்து 10% வாக்கு தான் வரும். அப்ப இன்னும் கொஞ்சம் வாக்குகள தேத்தணும்னா, அதற்கு ஏதாவது ஒரு திராவிட கட்சியில இருந்து வாக்க பிரிச்சா தான் உண்டு. இப்ப வலுவிழந்து இருக்கக்கூடியது அதிமுக. அதனால அதிமுக வோட் பேங்க தெளிவா டார்கெட் பண்ணி, அவங்களுடைய கொள்கை தலைவர்களை திருடி கிட்டத்தட்ட ஒரு வோட் சோரி தான் இவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதுவும் டிப்பிக்கல் சங்கி அரசியல். பாஜகவுக்கு அவங்களுடைய கொள்கை தலைவர்களை வச்சு எந்த இடத்துலயும் ஓட்டு கேட்க முடியாது. அதனால இவங்களுக்கு தேவைப்படும் பொழுது அம்பேத்கரை தூக்கி பிடிப்பாங்க. தேவைப்படும் போது மகாத்மா காந்தியை தூக்கி பிடிப்பாங்க. ஆனா செய்யற வேலையெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த தலைவர்களுடைய கொள்கைகளுக்கும், கோட்பாடுகளுக்கும் நேர் எதிரா தான் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட வேலையை தான் இன்னைக்கு விஜய் செஞ்சுட்டு இருக்கிறாரு. மேடையில அண்ணாவ தன்னுடைய ஒரு கொள்கை தலைவரா காட்டுறாரு. ஆனா மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனையில வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. மேடையில பெரியார தன்னுடைய கொள்கை தலைவரா சொல்றாரு. ஆனா இங்க சாதிய ஏற்றத்தாழ்வு காரணமாக ஆணவ படுகொலைகள் நடந்துனா வாயே திறக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா வாக்கு வங்கி போயிருமே. மேடையில அம்பேத்கர கொள்கை தலைவர்னு சொல்றாரு.
ஆனா இன்னைக்கு சமூக நீதியை சீர்குலைக்கிற வகையில திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது. அதை நடத்துறது தன்னுடைய கொள்கை எதிரின்னு தெரிஞ்சும் மௌனம் காக்குறாரு, வேடிக்கை பாக்குறாரு. இவர் கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய காமராஜர், அஞ்சலை அம்மாள் போன்றவர்களுடைய கொள்கை தலைவர் மகாத்மா காந்தி. இன்னைக்கு அவர் பேர்ல இருக்கக்கூடிய அந்த திட்டத்தை மொத்தமா சிதைச்சுக்கிட்டு இருக்கு பாஜக. அத பத்தி எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அப்ப யாருடைய ஏஜென்ட்டா விஜய் இங்க களத்துல வேலை செய்யறாரு? திமுகவை மட்டும்தான் எதிர்ப்பேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கால்வாசி அரசியல் பிரச்சனைகளுக்கு நேரடியாகவோ மறைமுகமாவோ காரணம் பாஜக. உங்களுடைய கொள்கை எதிரி. ஆனா அந்த கொள்கை எதிரிய பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. இதுதான் ஆபத்தான அரசியல்னு சொல்றோம். கிட்டத்தட்ட சங்கி அரசியலை தான் விஜய் இங்க பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் வெறுப்பு அரசியலை தூண்டிவிட வேண்டியது, ஒரு கட்சிக்கு எதிரான ஒரு வெறுப்பை விதைக்க வேண்டியது, இன்னொரு பக்கம் தன்னுடைய கொள்கை எதிரியால வரக்கூடிய பிரச்சனைகளை நீர்த்து போக செய்யறதுக்கு எல்லா வேலையும் செய்யறது. இதத்தான் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் நேத்து பேசும்பொழுது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. இங்க எப்பவுமே திமுக வர்சஸ் அதிமுக தான் போட்டி. விஜய், சீமான் போன்றவர்கள் RSS பாஜக பெற்றெடுத்த குழந்தைகள். அவங்களுடைய அஜெண்டாவை மறைமுகமாக இங்க செயல்படுத்த முயற்சி செய்பவர்கள். மண்டையில இருக்கிற கொண்டைய ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவான இது பேசியிருக்கிறார். இத மாதிரி முன்னாலேயே பாஜக முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமான ஒரு உதாரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வருவேன், வரமாட்டேன், வருவேன், வரமாட்டேன்னு சொன்னவர் ஒரு கட்டத்துல ஆன்மீக அரசியலை நான் கையில எடுக்க போறேன், வரப்போறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே அவரை சுத்தி ஒரு பெரிய சங்கி கூட்டம் சேர்ந்தது. இந்த அர்ஜுனமூர்த்தி, தமிழ் அருவி மணியன் போன்ற வகையறாக்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆன்மீக அரசியல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில என்ன ஆச்சு? ரஜினி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டதுதான் மிச்சம். தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்த சம்பவத்துல அங்க பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்க போனார்ல, அங்க ஒரு சின்ன பையன் கேட்டான், யார் சார் நீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முன்னால அசிங்கப்படுத்தினா, அவமானப்படுத்தினான். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ரியாலிட்டி செக்கா இருந்தது. இந்த கூட்டத்திட்ட மாட்டினா மட்டன் ஆயிடுவோம், சிக்கனா சிக்கன் ஆயிடுவோம் அப்படிங்கறத உணர்ந்து நமக்கு அரசியல் செட் ஆகாது, அதுவும் குறிப்பாக இந்த சங்கிகள் சகவாசம் நமக்கு ஆகாது அப்படிங்கறத உணர்ந்துதான் நான் அரசியலுக்கே வரல அப்படின்னு தெளிவா ஒதுக்கிட்டாரு. தமிழ்நாட்டுல இந்த சங்கி ஃபார்முலா செட் ஆகாது, செல்லுபடி ஆகாது அப்படிங்கறத அவர் உணர்ந்தாரு. இந்த அர்ஜுனமூர்த்தி, தமிழருவி மணியன், இதோ இப்ப நேத்து தாவேக்கால போய் சேர்ந்திருக்கிறாங்களே ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, அப்புறம் ஒரு வழக்கறிஞர். இந்த ஆளு சோசியல் மீடியால செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணிப்பாரு. சட்ட வகுப்புகள்லாம் எடுக்கிற தாவேக்கா தொண்டர்களுக்கு அப்படின்னு வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. நேத்து போய் தாவேக்கால சேர்ந்துட்டு ஒரு பதிவு போடுறாரு. என்ன பார்த்த உடனே அப்படியே பார்க்க அம்பேத்கர் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு விஜய் சொன்னாராம். இந்த மொகரக்கட்டைய பார்த்து அம்பேத்கர் மாதிரி இருப்பேன்னு அந்த ஆளு சொல்லி இருக்கிறான்னா, அந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்கு, அரசியல் தெளிவு இருக்கு, கொள்கை தெளிவு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்கல்ல, இப்ப கடந்த சில நாட்களாக தாவேக்கால போய் சேர்றவங்க, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, நாஞ்சில் சம்பத் வகையாக்கள், இவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் பாரசைட்ஸ், கூடில்லாத பறவைகள். எங்க வேணாலும் சுத்திட்டு இருப்பாங்க. எங்க இடம் கிடைக்குதோ, எங்க அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குதோ அந்த பக்கம் ஒதுங்கிடுவாங்க. நாஞ்சில் சம்பத் வெளிப்படையாவே இன்டர்வியூல சொல்றாரு. சேகர் பாபு அவர்கள் கிட்ட 2, 3 ஃபேவர் கேட்டேன். எனக்கு செஞ்சு கொடுக்கல. அதனால நான் வந்துட்டேன். அருவி திருவிழாவுக்கு என்ன கூப்பிடல. அதனால நான் வெளியில வந்துட்டேன். அதற்கு முந்தின நாள் வரைக்கும் விஜய் செல்லா காசு அப்படின்னு திட்டிட்டு இருந்தவரு, இன்னைக்கு விஜய் தான் மீட்பர் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாரு. நேத்து பாருங்க தமிழருவி மணியன் பேசியிருக்கிறார். விஜய் வந்து இந்த கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில சேரணும். ஒரு வலுவான சக்தியா அப்பதான் மாறி 200க்கு மேல இடங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இதே தமிழருவி மணியன் தான் பல வருஷமா ரஜினி கிட்ட குப்பை கொட்டிட்டு வெளியில வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? ஆன்மீக அரசியல் பேசின இத்தனை வருஷத்துல எனக்கு கிடைச்சது 3 மிளகு சூப்பு தான். மிளகு ரசம் குடிச்சேன். 3 டம்ளர் நல்லா முடக்குன்னு குடிச்சேன் அவங்க வீட்டுல. இதை தாண்டி எனக்கு வேற எதுவும் வரல. அப்போ இவங்களெல்லாம் ஏன் பொலிட்டிக்கல் பாரசைட்ஸ் அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இவங்க எல்லாம் இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்களா? உண்மையிலேயே விஜய் அதுக்கு வர்த்தா? அப்படிப்பட்ட ஆளுமையா? இவர் வந்தா அப்படியே தமிழ்நாட்டுல தேனும் பாலும் ஓட போகுதா அப்படின்னு கேட்டா ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. இவங்களுக்கு அரசியல் ஆதாயம், இவங்களுக்கு வருமானம், இவங்களுக்கு வாழ்வாதாரம். அப்படிப்பட்ட வாழ்வாதாரம் வேணும்னா யார வேணாலும் வசதி வச்சு பேசுவாங்க. நாளைக்கு மோடியே தூக்கி வச்சு நாஞ்சில் சம்பத் பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உண்மையிலேயே மக்கள் நலனை பத்தி இவங்களுக்கு அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா காசுக்காக கொள்கையை கூட விற்க துணிந்தவர்கள் இவர்கள். இந்த ரோட்டோடமா கூலி தொழிலாளிகள் எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்களை அசிங்கப்படுத்தணும்னோ இல்ல கேவலப்படுத்தணும்னோ நான் இதை சொல்லல. ஆனா பாவம்
ரோட்டோரமா உட்கார்ந்திருப்பாங்க. குத்த வச்சு உட்கார்ந்திருப்பாங்க. காலையில எப்படா லாரி வரும் அப்படின்னு. லாரி வந்து நின்னோன்ன அவன் இப்படி பார்ப்பான். சரி, யார் நமக்கு சரிப்பட்டு வருவாங்க? அவன மட்டும் வண்டியில ஏத்துன்னு. அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு கூலி. அதுக்கான வேலை. இவங்கலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதனால இவங்கெல்லாம் வந்து சமூக ஊடகங்கள்ல கொடுக்கக்கூடிய பேட்டிகளை வைத்தோ, பில்டப்பை வைத்தோ, உண்மையிலேயே விஜய்க்கு பெரிய மாஸ் இருக்கு. மக்கள்லாம் விஜய் வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மீட்பர் வந்து ஒளி பிறந்து நமக்கு வழிகாட்டுவாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த பொய். அத நம்பாதீங்க. இத குறிப்பா இவ்வளவு தூரம் நான் சொல்றதுக்கு காரணம், இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த மாயையில போய் சிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாயைய விட்டு வெளியில வாங்க. இங்க களம் அப்படிங்கிறது என்னைக்குமே திமுக வர்சஸ் அதிமுக தான். ஏடிஎம்கேவ அவ்ளோ தூரம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. விஜய் பண்ணலாம். ஏன்னா, அந்த ஆளுக்கு அரசியல் அறிவும் கிடையாது, கொள்கை தெளிவும் கிடையாது, நடைமுறை அரசியல் என்னங்கிறதும் தெரியாது, வரலாறும் தெரியாது. அண்ணாவையோ, ஜெயலலிதாவையோ, எம்ஜிஆரோ நம்ம அபேஸ் பண்ணிட்டா, உடனே அதிமுக தொண்டர்கள்லாம் நம்ம பின்னால வந்துருவாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. 2021ல பாஜக இதையத்தானங்க செஞ்சது. மோடியுடைய போட்டோவ வச்சு கூட தேர்தல்ல ஓட்டு கேட்க துப்பில்லாதவங்க எம்ஜிஆரையும், ஜெயலலிதாவையும் தூக்கி பிடிச்சாங்க. அப்பவாவது ஜெயலலிதா அம்மா இறந்து 4 வருஷம் தான் ஆயிருந்தது. மக்கள் மனசுல அவங்களோட மெமரி ஃப்ரெஷ்ஷா இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் எம்ஜிஆர் காலத்து ஆட்சிய குடுப்போம், ஜெயலலிதா காலத்து ஆட்சிய குடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க மக்கள் அத நம்ப மாட்டாங்க, ஏத்துக்கவும் மாட்டாங்க. காலம் மாறிக்கிட்டு இருக்கு. காலத்துக்கு தகுந்த மாதிரி திராவிட மாடல் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஒரு பக்கம் திராவிடம் 2.0க்கான செயல்பாடுகள்ல திமுக தீவிரமா இறங்கிடுச்சு. தெளிவா காய்கள் நகர்த்துறாங்க. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. களத்துல மக்கள் நல திட்டத்த மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது மட்டும் இல்லாம, என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விவரங்களையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இதற்கு மாற்றாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாற்றத்த குடுக்க போறீங்க? அத எப்படி குடுக்க போறீங்க? அப்படிங்கிற தெளிவ நீங்க மக்களுக்கு ஏற்படுத்தலைன்னா, 2026 களம் மீண்டும் திமுக கூட்டணியோட தான். நன்றி. வணக்கம்.